வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கடகராசி அன்பர்களே, குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரமாக போகிறார். ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது. ஸோ இந்த 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு இப்ப அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த 2.5 வருடங்களாக தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் பல இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி பகவான் இப்ப வக்ரமாக இருக்கும் பொழுது, அதாவது வக்ரம் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் அழுத்தம் பிரஷரோடு இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்ப கொஞ்சம் ரிலீஃப் இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. மனம் சார்ந்த விஷயத்தில் கடந்த 2 வருடங்களாகவே மன அழுத்தம், பிரஷர், மனம் சார்ந்த விஷயங்கள்ல தொல்லைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 2 கிரகங்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகமும், தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மைகளை இந்த வக்ர காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். இன்னும் வேலையில் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. ஆனால் முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் பரவல்ல அப்படிங்கிற மன எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இந்த வக்ர காலத்தில் திடீர் மாற்றங்களையும் திடீர் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய தன்மை, நல்ல வேலை கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு திடீரென்று ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து அப்படியே உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய தன்மை, திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். 2.5 வருடங்களாக எங்களுக்கு இன்கிரிமெண்டே கொடுக்கல, ப்ரமோஷனே கொடுக்கல, ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கல, எங்க அப்ளை பண்ணாலும் அங்க ஒரு தடங்கள் இருக்கிறது, அல்லது வேலை விட்டு வேலை மாறியிருந்தாலும் இங்க ஒரு மாதிரி அழுத்தம் இருந்தானா அங்க வேற மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கிறது, மனம் நன்றாக இல்லை, அதாவது ஒரு திருப்தி இல்லை என்று இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ இனி இந்த காலகட்டத்தில் இருந்து திருப்தியை தரக்கூடிய அமைப்புல, முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புல இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமைய இருக்கிறது என்பதை ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் உங்க முயற்சி எல்லாமே தோத்து கொண்டிருந்தது, முயற்சி அத்தனையும் கீழே படுத்து கிடக்கிற அந்த தன்மையில் இருந்த உங்களுக்கு இப்ப எழுந்து ஓடக்கூடிய தன்மை, சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய தன்மை, தைரிய வீரியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு மனிதன் நன்றாக தைரியமாக தன்னம்பிக்கையுடன் இருக்கணும் அல்லவா? கடந்த 2 வருடங்களாக உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், தனம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், உறவுகள் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், வேலை சுற்றி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தன்மைகள், இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு இப்போ உங்களுக்கு நல்ல பல தன்மைகள், இந்த அஷ்டம சனி முடி காலத்தில் என்னென்னலாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீட்கக்கூடிய தருணத்தில் இந்த வக்ர காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 116 நாட்கள் உங்களுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உண்டு. இந்த கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு இருக்கிறது. குழந்தை பிறப்புல பிரச்சனையாக இருந்தது, குழந்தைத்தான் வேண்டும், எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், எத்தனையோ பரிகாரம் போனோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், குழந்தை பிறப்புல தடை. ஏன்னா சனி பார்த்து கொண்டிருந்தார், இப்போ வக்ரம் அடைந்து பார்க்கிறார், குரு பகவானும் வக்ரம் பெற்று பார்க்கிறார். அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு திடீர் என்று குழந்தை செல்வத்தை கொடுத்து அதன் மூலமாக என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ, குடும்பம் ஒன்று சேரக்கூடிய தன்மை, பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சுப காரியங்கள், குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உண்டு. என குரு 11ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்ற 5ஆம் இடத்தை பார்க்கிற. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம். பூர்வீகம் நன்றாகவே இல்லைன்னு சொல்லுவேன் 2 வருஷமாகவே. தகப்பன் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், தாய் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், உறவுகள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அல்லது சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரியான தன்மைகளாக இருக்கட்டும், எதுவுமே நமக்கு ஒரு கை கூடலை என்று இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இனிமேல் இந்த வக்ர கால
காலத்தில் உங்களுக்கு வளர்ச்சியையும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். திருமணம் ஆகியிருந்தாலும் கூட கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவினையாக இருந்தது, அல்லது கணவன் ஒரு இடத்தில் இருந்தது, மனைவி ஒரு இடத்தில் இருந்தது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுல ஒரு 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 இணக்கம் என்கின்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குறை இருக்கத்தான் இருந்தது. இப்போ அதை எல்லாமே சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக நாங்கள் திருமணத்துக்காக எத்தனை முயற்சி எடுத்தோம், திருமணம் நடக்கல என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் திடீர் என்று ஃபிக்ஸ் ஆகி திடீரென்று திருமணம் நடந்துவிடும். ஸோ அதனால் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு. கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, தொழில் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, ஸ்டாக் நிறைய இருக்கு, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல, அப்படி ஒப்பந்தங்கள் கிடைத்தாலும் அதை நிறைவேற்ற முடியல, இந்த மாதிரி அத்தனை விதமான பல குழப்பங்களோட ஒரு தெளிவில்லாத தன்மையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அந்த கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, பெரியவர்களுடைய துணை என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு இடம் வாங்கினீங்க, ரைட்டு, இடம் வாங்கினத்தில் பிரச்சனையாக இருக்குது. ஒரு விவசாயம் செய்யணும்னு நினச்சிங்க, கஷ்டப்பட்டு உழைத்தீங்க, ஆனால் அதுக்கான ஒரு ஊதியம் கிடைக்கல, அதுக்கான வருமானம் கிடைக்கல என்று 2 வருடங்களாகவே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த இந்த விவசாய பெருமக்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய இறுதியில் இருந்தே நீங்கள் அடுத்த பரிணாமத்துக்கு உயர்வை நோக்கி செல்லக்கூடிய வகையில் இந்த கிரக அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் தொழிலில் நல்லா இல்லை, வேலையில் 10ஆம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு கொண்டு இருந்தார் அல்லவா, 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்தது. 10ஆம் இடம் என்பது தொழிலை கொடுக்கக்கூடிய இடம். தொழில் நன்றாக இல்லை, தொழில் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது, வேலையிலும் பல மாற்றங்களை சந்தித்திருப்பீங்க, எதனாலும் திருப்திகரமாக இல்லை. இப்போ அந்த வக்ரமாகி அந்த சனி இருக்கிறதுனால இயல்புக்கு மாறிய தன்மையை கொடுக்க போகிறது. வெளிநாட்டில் போய் கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்கிருந்து நீங்கள் சொந்த ஊரை விட்டு, வெளியே விட்டு, குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு எல்லாமே வெளியில் போய் வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் கூட இந்த வருடத்தினுடைய இறுதியில் நீங்கள் சொந்த ஊரில் விட்டு குடும்பத்தோடு ஒன்று இருக்கக்கூடிய தன்மைகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒரு நல்ல பாக்கியம் கொடுக்கல, பாக்கியம் அப்படின்னு என்ன, தனபாக்கியமாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல படிப்புக்காக வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் இருந்ததுங்களாம் நடைபெறாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த நினைப்பை வைத்து கொண்டு எதுக்காக நீங்கள் அதாவது உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் இருந்ததோ அதெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருந்த அத்தனை விஷயங்கள் அத்தனையும் இந்த வக்ர காலத்தில் சுறுசுறுப்போட மாற்றி உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய அந்த தன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ பாக்கியம் கிடைக்க போகிறதுன்னு சொல்லலாம். ரிசர்ச்சில் கூட தடை இருந்தது, ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ண முடியாத தன்மை இருந்தது, கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது, தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், படிப்பில் இருந்தவங்களுக்கு கூட தடை கொடுத்து கொண்டிருந்தது, தான் நினைத்த மாதிரி நடக்க முடியலையே அப்படிங்கிற, அரசாங்க எக்ஸாம் எழுதினவங்க கூட ஒரு 0.25 மார்க், ஒரு 1/4 மார்க்கில் நான் இழந்து விட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ அத்தனையும் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் எக்ஸாம் எழுதி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஸோ இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா சனி பகவான். அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடும் போது தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும். உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போ வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது அல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.